குரு வந்து உறுப்புகள்ல எங்க இருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மூளை மிக முக்கியமான ஒரு விஷயத்தா குரு கண்ட்ரோல் தான் இருக்குது. மூளை தான் குருனுடைய கண்ட்ரோல் இருக்குது. அப்போ குரு பலமா இருக்கிறவங்களுக்கு மூளை நல்லா வேலை செய்யணும். மூளை நல்லா வேலை செஞ்சா நல்லது கெட்டது அறிய முடியும். நல்லது கெட்டது அறியறதுக்கு தேவைதான் மூளை. உனக்கு மூளையே இல்லையாடா அப்படி நடந்துக்கிறியான்னு கேட்பாங்க. மூளை அப்போ குருவனுடைய பலன் இருக்கும்போது நமக்கு நல்லா மூளை வேலை செய்யுங்கிறதுல மாற்று கருத்து. அப்போ என்ன அப்படின்னா குருவனுடைய ஆசி வாங்கும் போதோ குருவனுடைய தன்மையில நாம இருக்கும்போது நம்முடைய மூளை நல்லா வேலை செய்யாத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தாக பாத்தீங்கன்னா மூளைக்கு அடுத்தது ஈரலா அவர் தான் செயல்படுத்துறார். ஈரல் மனித உறுப்புகளை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு பொருளா இருக்குது. அதனால நாமளே எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணக்கூடியதா இருக்கிறோம். கெட்டது நல்லது எல்லாத்துக்குமே நாம சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கல்லீர், பித்தப்பை, இதுக்கெல்லாம் வந்து குருதான் காரண கிரகமா இருக்காரு. அதே மாதிரி குரு நெகட்டிவா இருந்தார்னா கட்டிகளுக்கு காரணமா இருப்பார். உடலில் ஏற்படக்கூடிய கட்டி, இதயத்தினுடைய இயக்கம், மென்மையான சதைகள் கொண்டது. நம்ம உடல்ல பாத்தீங்கன்னா குடலை தான் குருன்னு சொல்லுவாங்க. மூளையும் எடுத்துக்கலாம். எது சதையாக இருக்கிறதோ அதெல்லாம் குரு. முழு சதையாக நம்ம உடம்புல எந்த பகுதி இருக்கிறதோ அதெல்லாம் வந்து குருவை சார்ந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எலும்பில்லாத உறுப்புகள்லாம் குருனுடைய தன்மையை பெற்றிருக்கிறது. அதுல குறிப்பா சொன்னீங்கன்னா எலும்பில்லாத நாக்கு தான் குருனுடைய தன்மை. நிறைய பேர் புதன நாக்குன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் குருனுடைய தன்மை நாக்கில் இருக்குது. குருனுடைய வாக்கு பலிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாக்கில் இருக்குது. உடல் உறுப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா மூளை, ஈரல், செயல்பாடுகள். குறிப்பா சொல்ல போனீங்கன்னா அதனுடைய செயல்பாட்டை தான் இந்த குரு சொல்லுது. எல்லாத்துக்கும் மூளை இருக்குது, யாருமே மூளை இல்லாத மனிதர் இல்லை. ஆனா அந்த மூளையினுடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத குருவை வச்சு தான் தீர்மானிக்க முடியுது. குருவை இல்லாம நம்ம ஒருத்தனுடைய மூளையினுடைய செயல்பாட்டை தீர்மானிக்க முடியாது. அதை நீங்க ரொம்ப உணரணும். இப்போ மூளைன்னு சொன்னோன்னே நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா அவருடைய செயல்பாட்டை நம்ம சொல்றோம். அதை நினைவில் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடி வந்து பாத்தீங்கன்னா குரு இருக்கக்கூடிய இடம் எங்கெங்க குரு இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல குரு இருக்காங்க, ஏகப்பட்ட குருமா இருக்கிறீங்க. இந்த இடத்துல குரு நிறைந்த அருள் இருக்குது. குருவனுடைய ஆசி இந்த இடத்துல கிடைக்கும், எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது குருவனுடைய பார்வை நமக்கு படும்போது அவங்களுடைய ஆசி கிடைக்கும். பிராமணர்கள் வசிப்பிடம்னு சொல்றாங்க. பிராமணர்கள் வசிப்பிடம். குழந்தைகள் விரும்பி விளையாடக்கூடிய இடத்துல குரு இருப்பார். குழந்தைகள் விரும்பி விளையாடுறது அந்த இடத்துல போனீங்கன்னா குரு இருப்பார். கோயிலுக்கே போக வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு குழந்தை 5-6 குழந்தை விளையாடுற இடத்துல நீங்க போய் அந்த இடத்துல இருந்து பாருங்க, குருனுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஒரு 100 குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கிற இடத்துல போய் பாருங்க, குருனுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பண பாதுகாப்பாக இருக்கிற இடம் அப்படின்னா லாக்கர், நம்ம வீட்டில் இருக்கிற பீர்வோ, பேங்க், இதெல்லாம் வந்து குருவனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட இடங்கள். அது வங்கியில வச்சிருக்கிற தங்கம், அது நம்ம வீட்டில் தங்கம் இருந்தால் அது குரு இருப்பிடம். அதே மாதிரி தங்கத்தை பாதுகாப்பா வச்சிருக்கிற இடமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குரு இருக்கிற இடம். சுப மங்கள பொருட்கள் பேர். மங்களகமான பொருட்கள் எல்லாமே குரு வசிக்கிறார். மஞ்சள், இந்த மாதிரி மங்களமான பொருட்கள், மங்களமான காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் குரு வசிக்கிறாரு. அதாவது பிராமணர்களாக பூசிக்கிற இடத்துலையும் குரு இருப்பார். பிராமணர்கள் வந்து எங்க ஒரு பூஜை செய்யறாங்களோ அந்த இடத்துல கண்டிஷனா குருனுடைய அனுகிரகம் இருக்கும்னு நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லிக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரம் உள்ளது. ஆச்சாரம் அப்படின்னா ஒழுக்கம்னு பேர். ஆச்சாரம் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த குரு இருப்பார். ஒழுக்கம் இல்லாத இடத்துல கண்டிஷனா குரு இருக்க மாட்டார். குரு எங்க இருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒழுக்கம் எங்க இருக்கிறதோ அங்க கண்டிஷனா குரு இருப்பார். ஆச்சாரம்னு சொல்றாங்க சமஸ்கிருதத்துல. தமிழ்ல நாம சொல்ல போனீங்கன்னா ஒழுக்கமான இடம், ஒழுக்கமான மனிதர்கிட்ட எல்லாமே இறைவன் தான் நமக்கு தர்றாரு. நாம மாத்தி எடுக்கணும்னு நினைச்சா நடக்கவே நடக்காது. ஒருத்தர் சோப்புல இருந்து பணம் வரும்னா அது கொடுப்பனை வேணும். கொடுப்பனை இல்லாம நமக்கு வராது. அதுக்காக நம்ம மாறுபட்ட வழியிலலாம் நிறைய போய் பணத்தை சம்பாதிச்சாலும் அதை தக்க வச்சுக்க முடியாது. அது தரக்கூடிய துன்பம் வந்து அளவற்ற துன்பமா இருக்கு. அதை ஞாபகம் நினைவில் வச்சுக்கணும். அப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரமான தெய்வங்கள், குலதெய்வத்தையும் குருவா நாம் நினைக்கலாம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். குறிப்பா வந்து குலதெய்வத்தை நீங்க குருவா நினைச்சிங்க. யாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே குலதெய்வம் நினைக்கிறாங்க. குலதெய்வம் தான், ஆனா அதுதான் குரு. அதை ஞாபகம் வச்சுங்க. குலதெய்வம் தான் நமக்கு குரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொருள்ல வந்து குரு எங்க இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா
தங்கத்துல தான் அவர் அதிகமா இருக்காரு. அதுக்கு அடுத்தபடி மஞ்சள் இருக்காரு. அதுக்கு அடுத்தபடி முல்லைப்பூவில் இருக்கார். இந்த 3 பொருட்கள் தான் தங்க அவர் குரு வசிக்கிறதாக நம்மளுக்கு சித்தர்கள் வழிகாட்டிக்கிறாங்க. தொழில பாத்தீங்கன்னா குரு பாத்தீங்கன்னா என்னென்ன வேலை செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் வியாபாரம், வக்கீல்கள், நீதிபதிகள், புரோக்கர்கள், புரோகிதர்கள், அர்ச்சகர்கள், கோவில் குருக்கள், டாக்டர்கள், பேங்க் தொழில் செய்யவர்கள், வட்டி தொழில், பலசரக்கு கடை, ஜவுளி, சித்தாந்தம், மத பிரச்சாரம், வஸ்திர வியாபாரம், குருவாக அமர்ந்து போதிக்கும் தொழில்கள், தலைமை தாங்கும் தொழில்கள், கேசியர் போன்ற பணப்புழக்கம் உள்ள இடத்துலலாம் குரு இருப்பார். பண புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய தொழிலாம் குருவை சார்ந்த தொழிலாக சித்தர்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இது குரு பண்ணக்கூடிய தொழிலினுடைய சொன்னோம். தெய்வீக சம்பந்தமான தொழில், அதுவும் குரு வருவார். தெய்வீக சம்பந்தமான தொழில், சாஸ்திர தொழில், மந்திரங்கள் சொல்றது, சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு கலைகளை கற்று நம்ம ஜோதிட தொழிலுமே குருவினுடைய தொழில் தான். தங்க வியாபாரம், சீட்டு கம்பெனி, எல்ஐசி, தானம் தர்மம் செய்யும் நிலை. ஒரு இடத்துல தானம் தர்மம் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல குருனுடைய ஆசி கண்டிஷனா இருக்கும். விட்டு கொடுக்கும் சுபாவம், இது அவங்க கிட்டையும் குரு இருப்பார். யாரு விட்டு கொடுக்கிறாங்களோ அவங்க கிட்டலாம் குரு இருப்பார். பிடிவாதம் பிடிக்கிறது கிட்ட கண்டிஷனா குரு இருக்க மாட்டார். விட்டு கொடுக்கும் தன்மை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் குருனுடைய தன்மை இருக்குதுன்னு அர்த்தம். அம்மா ரொம்ப உணர்ந்து இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.